ரவை யூஸ் பண்ணி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் அரிசி மாவில் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை நல்லா ஃபைனாக இருக்கணும், இல்லைன்னா மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கோங்க. இது 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ அந்த பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சுக்கோங்க. இப்போ இதோட 2 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். உங்கள் ரவை பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், எனக்கு இது சரியாக இருந்தது. 1/2 ஸ்பூன் அளவு காயப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு, சீரகம் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதோட 1 கரண்டி நிறைய சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு சேர்க்குற தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும். அதனால் நான் ஒரு 1 கப்பு அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு அளவுக்கு கொதிக்கிற தண்ணி 1/4 கப்பாக ஒரு டைமில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் முழுசாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி. இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா ஊறியிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா மாவு மாதிரி ஆகும். ஆனாலுமே உங்களுக்கு பார்க்குறப்ப அந்த ரவை தெரிய தான் செய்யும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா போடுற அளவுக்கு அந்த ஓட்டை உள்ள இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முறுக்கச்சில் போட்டு நல்லா சூடான எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று ரொம்ப படுற மாதிரி போட்டுறாதீங்க. இப்போது இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சலசலப்பு நிற்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும். இதை ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அரிசி மாவில் கூட செய்யலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணுறப்போ இதே மாதிரி 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.